சவேரா ஹோட்டலில் வந்து புரூக்ளினில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இங்கேருந்து 2 டாக்டர்ஸ், ஒருத்தர் பேர் பெரியசாமியா, 2 பேர் அந்த 2 பேரையும் இங்கே அழைச்சி வந்து அவருக்கு பாராட்டு நடத்தினாங்க. அரசியல் பிரமுகர்களும் கலை உலக பிரமுகர்களும். அப்படிங்கும்போது அரசியலுக்கும் போது அவர் ஆர் எம் வீரப்பன் சார், அவர் இவங்க அந்த கட்சிக்காரங்க. இது வந்து ஃபுல்லாக பாரதி ராஜா, பாக்கியராஜ், இவங்க எல்லாம். அதில் என்னோட நண்பர் வந்து அந்த ஏரியான சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார், சரவணன். அவருக்கு பேர் சவுக்கடி சரவணன் பேர். புல்லட்டை விட்டு இறங்கினா வெளுத்துருவாரு. ஆமா, என்னோட நண்பர். எனக்கு ஒரு 2 வருஷம் ஜூனியர். அவர் சின்ன வயசுல என்கிட்டலாம் பழக ரொம்ப ஆசைப்பட்டெல்லாம் ஒரு காலத்தை சொன்னார். உங்கள்கிட்ட நான் பழக முடியுமான்னு நினைச்சேன், இப்படி பழகினது சார் அப்படின்வாரு. அவர் ராயப்பேட்டையில் சப் இன்ஸ்பெக்டர். அவர் வந்து நம்ம ஏரியாவில் ஒன்று இருக்கு, நீங்கள் வாங்க, உங்கள் ஆட்கள்லாம் வராங்க, எல்லாம் சினிமாக்காரங்க, நடிகர் சிலர்லாம் வராங்க, அதனால நம்ம கண்ட்ரோலில் தான் வாங்க, அப்படியே சமையலாம் சாப்பிட்டு வரோம் பஃபே அப்படின்ட்டு. நானும் போயிட்டேன், ஜோராக போய் சாப்பிட்டுட்டு வந்தேன்னா ஒவ்வொருத்தராக வராங்க. கமல்ஹாசன் அப்படி வெளியிருந்து வரும்போது இந்த ஸ்டைலில் பூ எடுப்பார்ல, அவர் அப்படி இருக்கிறாரு. வளர்மதி எம்எல்ஏ போது இடத்துல பார்த்து சினிமாக்காரங்கெல்லாம் வந்து உட்காந்தாச்சு. நடிகர் திலகம் மட்டும் காணல. பார்த்தா அவர் ஒரு இடத்துல தனியா ஒரு அலூஃபா அப்படி உட்காந்துருக்காரு, சேர் போட்டு. அவர் ஸ்மோக் பண்ண நினைக்கிறாரு. வேலைக்கு இருக்கிற ஒரு சர்வெண்ட் பக்கத்தில் நிற்கிறாப்புல, ஹெல்பர் ஒருத்தர். சிகரெட்டை கேட்ட கண்ணை தான் அப்படி கேட்டாங்க. உடனே சிகரெட்டை கொண்டு கொடுக்குறான். சிகரெட் அப்படி வாங்கி ஸ்டைலா 10 வச்சுட்டு நான் பக்கத்திலேயே கை கட்டி நிற்க, எனக்கு கூப்பிட மாட்டாதான் கிட்ட யாருமே ஒரு நாளும் கிடையாது. இப்படி திரும்பி இப்படி இப்படி பார்த்தாரு. அண்ணன் அப்படின்னாரு. அப்படின்னாரு. நான் உங்களுடைய பரம ரசிகன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. கையை கொடுத்து வாரண்ண, அவ்வளவுதான். அதிகமாக பேச பயம். அதனால ஜேபிஆர் வந்து நிற்கிறாரு, போட்டோ எடுக்க அப்படி இப்படி எல்லாம் வந்து யாரெல்லாம் வரேன். அவர் பிரபு இருந்து வந்தாரு. இதெல்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்தது தொட்டது அவ்வளவு. அது தொட்டுட்டேன் வாழ்க்கையில. அது நடந்துட்டீங்க அவ்வளவு. இனிமேல் அவர் வாழ்ந்தான செத்தான வேண்டாம், அவர் கையை தொட்டாச்சு போதும். இதுதான் எப்படி இருந்துச்சுன்னா, எம்ஜிஆர் என் தோல்ல கையை போட்டார். அது என்ன நினைச்சா அது ஒரு பெரிய அனுபவம் சார். அது அதை சொல்லுவா சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் 2ஆ பிரிக்கிறாங்க. இவர் புரூக்ளின் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் முதல் நிகழ்ச்சி அது. தையல் மிஷின் கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் கொடுக்கணும். அது நானும் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தனும், அவர் வந்து அப்போ எம்பி, அப்புறம் அந்த காங்கிரஸ் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் மிஸ்டர் சண்முகவேல், அவர் லாயர், 3 பேரும் இங்கே இருந்து போயிருக்கிறோம் காரில். போய் அங்கே போய் அவர் பார்க்க போனால், அவர் வந்து ஸ்பிக் மொட்டைல் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கிறார். ஸ்பிக் மொட்டைல் வந்து பிரைவேட், அது வந்து 2மே சேர்ந்தது, குவாசி கவர்மெண்ட் நடந்தது. பிரைவேட் பார்ட்டியும் பப்ளிக் 2 சேர்ந்ததுனால அது அந்த இவர் வேற எங்கேயுமே தங்க விடல. மொட்டைல் கெஸ்ட் ஹவுஸில் தங்க விட்டுருக்காங்க. மேலே அவர் இருக்கிறாரு. கீழே இருந்து மாடிப்படியில் டிஎஸ்பி 4-5 பேர் மஃப்டியில் சஃபாரி ட்ரெஸ்ஸில் நிற்கிறாங்க, கையில் பெரிய டார்ச் லைட் வச்சுட்டு. நாங்கள் போன உடனே அவரை பார்க்க போனோடனே, ஆதித்தன் தனுஷ்கோடி ஆதித்தன் ஒரு பெரிய ஒரு இது, நீங்கள் எம்பி தானே சொல்கிறீங்க, நீங்கள் மட்டும் வாங்க, சிஎம் மற்றவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு இல்லை, நீங்கள் மட்டும் தான் பார்க்கணும். உடனே ஆன் த ஸ்பாட் நாங்கள் வந்துட்டு 4 பேர் வந்தால் 1 பேர் வரோம், இல்லைன்னா உங்கள் சிஎம்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் திரும்பி வரமாட்டாங்க சார். அடி என் தலைமை ஓங்கி அடிச்சு போய் என்னதான் சொல்லணும், நாங்கள் அதாரி அடிச்சு ஓடி வந்தோம். அந்த டிஎஸ்பி ஓடி வந்து சொல்றாரு, சார் 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 எல்லாரும் வருவீங்களாம். நாங்கள் எல்லாரும் போயிட்டோம். போனதுலேயே ரொம்ப சின்ன வயசு நான் தானே, ரொம்ப அப்போ ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. பார்த்தோன்னே பார்த்தாரு என்ன சார், அவர் தொப்பியெல்லாம் போடல சார், நல்லா டை அடிச்சிருக்காரு. தலை இந்த இடத்துல லேசாக அழுக்க தெரியுது. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், கப்பா அதுக்கு மேலே அவர் வாட்ச், சுற்றி நவகரங்களை நிப்பாட்டின மாதிரி மினிஸ்டர்ஸை நிப்பாட்டி வச்சிருக்காரு சார். பண்ருட்டி ராமச்சந்திரன், சாத்தூர் ராமச்சந்திரன், வரிசையா எங்கள் ஊர் மாவட்ட செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் கட்சி இவர், அவ்வளோவே நிப்பாட்டியாரு. எம்ஜிஆர் எங்களை பார்த்த உடனே உட்கார வைக்கிறதுக்காக அப்படி சீட்டு பார்க்குறாரு. நாங்கள் என்னன்னா, இவ்வளோ மினிஸ்டர் நிற்கும் போது நம்ம உட்கார்ந்த மரியாதை இல்லை, ஒரு கர்டசி இருக்குல்ல. அதனால அவர்கிட்ட இல்லை நாங்கள் உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தோம். அப்போ வந்து காங்கிரஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் அதுக்காக வந்து வேற ஒன்றும் நான் கிளம்புற போது அவர் 2 தோல்ல கையை போட்டார் சார். எத்தனாயிரம் வாட்ஸ் மின்சாரம், எத்தனாயிரம் வாட்ஸ் மின்சாரம் உடம்புல, ஹை டென்ஷன் லைன், லோ டென்ஷன்ல ஹை டென்ஷன் வோல்ட் கரண்ட் அப்படியே உடம்புல பாய்ஞ்ச மாதிரி இருந்துச்சு சார். மன்னாதி மன்னன் ஏன்டா இப்படி எல்லாம் சாவதானு இப்பதான் ஏன் தெரியுது. நமக்கே இவ்வளவு சிவாஜி உணர்வுல ஏற்றி ஃபுல் சார்ஜ் வச்சிருக்கேன்.
நானே கொஞ்சம் அசைஞ்சிட்டேன்னா சாதாரண கேட்கவா வேணும். அப்ப அவர் நீங்க இளமை காலங்கள்ல வெறும் சிவாஜி கணேசன் படங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா இல்ல எம்ஜிஆர் படம் இல்ல, இல்ல, அது 2 படங்களையும் பார்த்தேன், 2யுமே ரசிச்சேன். ஏன் ஆரம்ப காலகட்டத்துல சிவாஜி நெருங்கி வரும்போது 2 படம் ஒண்ணு போல பார்த்துட்டு இருக்கும்போது கரைமேல் பிறக்க வைத்தான் பாட்டை கேட்டு எங்க தேடுறேன் நான் அழுதுகிட்டே பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா அதுல சவுந்தரராஜன் அப்படி பாடியிருப்பாரு சார். அந்த உலகத்தின் தூக்கம் கலையாதுன்னு ஒரு தொகையால எடுப்பாரு பாருங்க, சான்ஸே கிடையாது. இப்போ உங்களுடைய நடிப்பு பயணம் ஆ. அது எப்போ எங்க அதான் எங்க வீட்டுல உனக்கு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் பாப்போம்ட்டாங்கல்ல, வலுக்கட்டாயமா சொன்னோன்னா நான் அதுக்கு மரியாதை கொடுத்து டிகிரி முடிச்சிட்டேன், சினிமாவுக்கு அனுப்புங்க அப்படின்னு. இப்போ என்னுடைய பெரிய தம்பி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் எம்இ பண்ணிட்டு இருக்காப்புல ஹாஸ்டல்ல இருந்து. நான் இங்க வந்தேன் பேயிங் கெஸ்ட். அவங்களோட நல்ல சாப்பாடு, காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் ஹாஸ்டல்ல சாப்பிட வேண்டியது எல்லாம் வாய்ப்பு தேடுறதுக்கு அப்புறம். ஆமா, அப்பதான் இங்க விக்ரமாதித்தன் நாடகத்துல நடிக்கிறேன். ஆர்எஸ் மனோகர் சாரும் ஃப்ரெண்ட் ரோல் திரைப்படத்தில் நடிக்கணும்னு வந்தவரையா நாடகத்துக்கு? அதுதான் கேட்டீங்க. அது திரைப்படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஒரு டைரக்டர், ரொம்ப என் கூட ஒரு எம்பியோட பையன் வந்திருக்கான் சார். நானும் அவன் எங்க நாடகத்துல அவன் காமெடி கடுமையா பண்ணுவான். பிடி ஜவஹர்னு பேர், பழைய எம்பி பிடி தானப்பிள்ளையோட சன்னு, எக்ஸ் எம்பி, பெரிய ஆள் இருந்தாலும் அவருடைய பையன் கூட ஆக்ட் பண்றான். அவனும் 2 பேருமா சேர்ந்து சினிமா டைரக்டர் துறையே பார்க்க போயிருக்கணும். அது மோபரிஸ் ரோட்ல எங்க ஒரு வீடு நினைக்கிறேன். காலையில 8 மணிக்கு போயிருக்கேன் சார். ஒரு கப்ல ஒரு காஃபி தந்தாங்க. சரி பாப்பா முழுக்க நம்ம பார்த்துருவோம் முழுக்க நினைச்சிட்டு இருக்கேன். 8 ஆச்சு 8:30 ஆச்சு 9 ஆச்சு அவர் உள்ள இருக்கேன். அப்படி இப்படி வந்தா ஒரு தாடி வச்சுட்டு ஒரு ஐயர் வந்தாரு, ஒரு பொண்ணோட வந்தாரு, ஒரு நடிகை சான்சன். அப்ப அந்த பக்கம் இருக்க அப்படியே கார்ல அந்த பொண்ணு அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. எனக்கு இத மாதிரி ஒரு கேவலம் என் வாழ்க்கையில நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு இது தேவையான கூட ஒரு பக்கம் வந்தது. எத்தனை பேர் என்கிட்ட வேலை செய்யறாங்க 4 கம்பெனில. நம்ம எவ்வளவு பேர் ஒரு டைரக்டர்கிட்ட இப்படி ஒரு அதுவும் சார் உண்மையிலே அழுதேன் சார். எங்க அமிர்தாஞ்சன் அதுக்கு எழுத்தால என்ன பார்க்காது நாகேஸ்வரராவ் அங்க போய் உட்கார்ந்து பேசும்போது அழுகே வருது எனக்கு. 2 பேரும் ரொம்ப முடிவு பண்ணிச்சு, இப்படி ஒரு அவமானமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி முப்பாத்தாம்பாங்க கோயில இன்னைக்கு ஒரு ஏதோ பூஜை போடுறாங்க, அதுக்கு நம்ம பார்க்க போவாங்க. எவராவது ஒரு டைரக்டர் மாட்ட மாட்டானா, இவங்க இல்லையா படம் மாட்டோமான்னு போவோம்னு போயாச்சு. 2 பேரும் போய் நிற்கும். அங்கே இவர் வந்திருக்காரு, ஏகே வீராசாமி நிற்காரு. பூசாரி வேஷத்துக்காக அந்த கழுத்துல கயிறு எல்லாம் போட்டு யாருமே அப்படிதான் போட்டுப்பாரு. அவரு சிவப்பு வேட்டி கட்டிட்டு பூஜை பண்ற வேஷம் வருங்க. அவர் வேஷம் போட நினைச்சிருங்க, அவர் வேஷத்தை ஒருத்தாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கோம், சார் இந்த மாதிரி போனோம், இந்த மாதிரி ஒரு டைரக்டர்களை அவமானப்படுத்திட்டாரு சார், என்ன சார் வாழ்க்கை இதான் சார் சினிமா உலகமானு. தம்பி இப்ப நடந்து சொல்றேன், நான் இத்தனை வருஷம் சினிமா உலகத்துல இருக்கேன், என்ன வர சொல்லி என்ன பூசாரி வேஷம் வர சொல்லிருக்காங்க, என் கேரக்டர் ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, இதுதான் உலகம். இதை பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடாது. சினிமா டகார்னு எல்லாம் உடனே கிடைக்காது. இப்போ தற்சமயம் கோமல் சுவாமிநாதன் இல்லை, நீங்க முதல்ல வந்திருந்தா உங்களை நான் தண்ணிக்கு சேர்த்து விட்டுருவேன். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸு, ஏன்னா பாலச்சந்தருக்கு ரொம்ப வேண்டியலாம். இப்போ அது படம் எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் விக்ரமாதித்தன் ஒரு நாடகம் பண்றாரு, அதில் நீங்க பண்ணுங்க, ஃபோன் பண்ணி சொல்றேன். இந்த சரஸ்வதி கான சபால வச்சு செலக்ஷன் நடக்கணும். தலைப்பயணத்தை தொடங்கி வச்சவர் ஏகே வீராசாமி. சொன்ன மாதிரி அவர் தான் சொன்ன மாதிரி முதல்ல நாடகம் அதுக்குள்ள போனேன். சத்யராஜ் நாங்க எல்லாரும் ஆக்ட் பண்ணோம். சத்யராஜ் போஜராஜன் ஆக்ட் பண்ணாரு. டிஎஸ் பாலையோட மச்சன பையன் ஒருத்தன் அவன் ஒரு கேரக்டர் பண்ணா. சத்யராஜ் அவங்கள்ட்ட நடிச்சீங்க, அதன் பிறகு இப்போ அவரோட தொடர்பு உண்டா? இல்ல, இப்ப வரையும் கிடையாது. நானும் இப்ப அவர் படம் பார்த்து அவருடைய ரசிகர் ஆயிட்டேன். நினைச்சேன் என்னடா இந்த ஆளு கூட உயரத்துக்கு இந்த ஆளு வந்துருக்கேன், இந்த ஆளு போஜராஜன் ஆக்ட் பண்ணி இவெல்லாம் சினிமா ஆசை இருக்கு எப்படி நான் அப்படி நினைச்சேன். நல்ல கலர் உடம்பு ஊற முடிச்சான். அப்படி பேக் பாடியோட நின்று அந்த மன்னன் ட்ரெஸ் போட்டு வந்தாலும் கம்பீரமா நடந்தாரு. எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர் ஒரு பேச்சில் நல்லா தெரியும். அப்புறம் என் ரிஹர்சல்லாம் கரெக்டா நாடகங்கள்லாம் நடிக்க தொடங்கிட்டீங்க. ஆமா, 6 சபா மயிலாப்பூர் நடிச்சு நான் ஆக்ட் பண்றேன். இது முடிச்சு அது எப்போ நீங்க திரைத்துறைக்கு வந்தீங்க? அப்புறம் 82ல மாஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் சொல்லி பாண்டிச்சேரியில டாக்டர் சுப்பிரமணியன் ஒருத்தர் படம் பண்றாரு. கை நிறைய பணம், தட்டுப்பாடே கிடையாது. எத்தனை கோடினாலும் போடுவாங்க. படம் எடுக்க வந்தா அந்த ஆளு ஊர்க்குருவின்னு ஒரு படம் எடுத்தாரு, அருண் பாண்டியனை போட்டு. டைரக்டர் சிவகுமார், கேமராமேன் ஆர்வம், நல்லா ஞாபகம் இருக்கு. இவங்களாம் சொல்லுங்க ஸ்டோரி இவங்கெல்லாம் எடுக்க முழிக்காங்க கிடந்தது. பணம் கொடுக்க தயாரா இருக்கு, படத்தை விடுங்க. அருண் பாண்டியெல்லாம் கோவப்பட்டு போறாரு. ஜனகராஜ்
அருண்பாண்டியன் ஹீரோ. எனக்கு இன்ஸ்பெக்டர் வேஷம். தடிக்க அந்த ஆஃபீஸுக்கு போய் செருப்பு தான் தேஞ்சுது. செருப்பு அடுத்த புதுசு வாங்க கூட அடுத்தால சரி வாங்க எப்படியும் நடிச்சிட்டீங்க. ஆமா. அது ஒரு இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு கம்முனு ஜீப்பில் வந்து இறங்குற மாதிரி. அது 7-8 சீன் எடுத்து அதெல்லாம் காட்டணும் கிடையாது. ஒரு 2 சீன் தான் காட்டினேன். அதில் அந்த ஒரு இறந்து கிடப்பா அவளை சுற்றி நான் வந்து மார்க் பண்ண சொல்லுவேன். சரி ரைட் இதுதான். அது தொடர்ந்து அடுத்தது அதுக்கு அடுத்தால ஒரு பெரிய லாங் கேப். அதுக்கப்புறம் முனியாண்டி விலைகள் 3ஆம் ஆண்டு. இங்கே திருநெல்வேலியில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இவருக்கும் திருமுருகனுக்கும் நல்ல பழக்கம். இப்போ திருமுருகன் தானே? திருமுருகன் தான். முருகன் மெட்டிவெளி. ஆமாம் திருமுருகன். இவருக்கு நல்ல பழக்கம். அவர் வந்து மணிகண்டன் பேர். அவர் இவர்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு ஃபோனில் சொன்ன உடனே அனுப்பிச்சுடுங்களேன் போயிட்டாரு. படம் வந்து முனியாண்டி விலைகள் 3ஆம் ஆண்டு. காரைக்குடியில் அதுவும் இன்ஸ்பெக்டர் தான். காரைக்குடியில் மலர் நாட்டிலே தங்கியிருக்கோம். ஆனால் அவருக்கு அசோக்னு ஒரு ஃப்ரெண்டு. அந்த ஆளுக்கு நமக்கு ஒத்தியே வரல. ரூம் வந்து எனக்கு டைரக்டர் ரூமுக்கு அடுத்தால ஹீரோ ஹீரோயின் ரூம் போட்டு அசோசியேட் டைரக்டர் ரூம். அதில் அசோசியேட் டைரக்டர் அசோகனுக்கு பக்கத்தில் அவருக்கு பக்கத்தில் எனக்கு ரூம் போட்டாங்க. ஒரே ரூம் போட்டு கொடுத்தாங்க. அந்த ஆள் ரொம்ப கெத்து கட்டினார். எனக்கு அதை பிடிக்கல. ஒரு சாப்பாடு வந்துருக்கு சார். சும்மா அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு எனத்தையோ பார்த்துக்கிட்டு எனத்தையோ அப்படின்னு எல்லாம் அப்படி பண்ணுவேன். இப்படி பார்த்துட்டே இருக்காரு. எனக்கு பசி தாங்க முடியல. பார்த்தேன் 2 நாள் பார்த்தேன். திருநெல்வேலிக்காரன் யாருன்னு காட்டணும்ல. தாமிரபரணி தண்ணி குடிச்சவங்க கொஞ்சம் இப்படிதான் இருப்பாங்க. நிறைய உதாரணம் சொல்றேன். சரி. ஒரு டிவிஎஸ், ஒரு தினத்தந்தி, ஒரு புகாரி, ஒரு இப்படி வரிசையை சொல்லிட்டே போகலாம். சிம்சனு, ஒரு ஈசன் குரூப், எல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு சார். திருநெல்வேலி தான் மோஸ்ட் நாய்ப்பா. ஒரு விஜிபி பன்னீர்தாஸ், சந்தோஷம். நீங்க எங்கதான் சார் நிறைய எல்லாம் பெரிய ஆட்கள் பூரா பாத்தீங்கன்னா அதிகமா திருநெல்வேலி தான் இருப்பாங்க. சரி, அடுத்த அந்த சாப்பாடு என்ன செஞ்சீங்க? அடுத்தது பார்த்தேன் சாப்பாடை வச்சுட்டு போறாங்க. அவங்க ஒருதான் சாப்பாடு வயிறு தான் சார் வேணும். மீன் குழம்பு வச்சிருப்பான், அதை பார்த்தா இடியாப்பா வச்சிருப்பான், தோசை வச்சிருப்பான், கறி வச்சிருப்பான், சிக்கன் பொரியல் வேலை வச்சிருப்பான். எதை திங்கன்னே தெரியாது. இப்படி ரொம்ப ஆக்ஷன் பண்ணோன்னா நான் பார்த்தேன். நான் தின்ன எச்சு தான் நீ திங்கணும்னு உனக்கு தலையெழுத்து. அப்படியே சார் நான் உண்மையை ஓப்பனா சொல்றேன். உண்மையே சொல்றேன். அவருன்னா டைரக்டருக்கு ரொம்ப குளோஸ். வாடா போடாங்கிற அளவுக்கு அவங்க பேசிக்கிறாங்க. டைரக்டர் எங்கம்மா ரொம்ப மரியாதை இருக்கு எம்மால. என்னை பார்த்த உடனே தோல்ல அப்படி கையை போடுவார். அவர் என்னை விட ரொம்ப 10 வயசு கம்மி. என்ன தெரியுமா, அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேல் வந்து காலிச்சிட்டு அந்த புலிகேசிக்கு அப்புறம் ஒரு படம் நடிச்சார்ல, அந்த படம் ரிலீஸ் ஆகி இதுக்கப்புறம் தான் வரும்னு சொல்லி சொன்ன டேட்டை தாண்டி வராமல் ஒரு வாரம் தக்காளிட்டே இருக்கிறாரு. அது இழுத்து அடிச்சுட்டு இருக்கிறாரு. செலவாயிட்டே இருக்கு. ஆர்வமாள் காலேஜ் அங்கே ஒன்று இருக்குல்ல காரைக்குடியில், அது பிள்ளைவாள் காலேஜ். அது இவருக்கு சொந்த முருகன் டைரக்டருக்கு. அங்கே தான் ஷூட்டிங் எடுக்கணும். இவர் வர மாட்டேங்காரு. கடையில் இவர் வார வரைக்கும் நாங்கள் லாட்ஜில் நல்லா சாப்பிட்டு இருக்கோம். இப்படி போயிட்டே இருக்கே, ஒன்றும் எடுக்க மாட்டேன். ஏன் டாக்டர் ஏஜ் அட்டன் பண்ணுறா. எனக்கு தகவல் வந்துட்டு என்ன சொல்லனே தெரியல. ஐயா இது நேரம் இப்படியா இருக்கணும். இந்த அசோகன்ட்ட பார்த்தேன், சாப்பாடு வச்சிருந்து பார்த்தேன், என் மாடு எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட்டதை வச்சு சாப்பிடணும் வச்சுட்டு போயிட்டேன். இப்படி ஒரு 2-3 நாள் நடந்தது. அதுக்கப்புறம் ஐயா கொஞ்சம் சரியா ஆனாரு. அதுக்கப்புறம் அப்படியே இருந்தது. சார் நான் வந்து இந்த மாதிரி டாக்டர் ஏஜ் அட்டன் பண்ண நான் போகணும் அப்படின்னா, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அப்படின்னு. எனக்கு சார் நான் ரொம்ப கோபக்காரன் சார். நான் ரொம்ப இமோஷனல் டைப். புரட்டோம்ல கேமராமேன் தனமான மனுஷன் சார். மோகனா என்னமோ ராதா மோகனா ஏதோ ஒரு மோகன், அவர்கிட்ட சொன்னேன். அவர் ரொம்ப டைரக்டர் சொன்ன உடனே டைரக்டர் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நைட்டு இங்கே வந்துடணும் இதே டயத்துக்கிட்டார். அதேபடி ராத்திரி போய் அந்த மலர் லாட்சி பக்கத்தில் ஒரு வனாந்திரமான இடம், பஸ் ஸ்டாண்டுன்னு பேர், 5-6 டீ கடை அவ்வளோதான். கிராமம் குக்கிராமமாக இருக்குது சார். அதில் ராத்திரி மதுரைக்கு ஒரு பஸ் 1 மணிக்கு வருவான்னாங்க. இறங்கிட்டேன். மதுரையில் போய் இறங்கி அங்கேருந்து நார்மல் பஸ்ஸு போய் வீட்டுக்கு கரெக்டாக காலைல கரெக்டாக போயிட்டேன். எனக்கு தலைக்கு தண்ணி விடாத டைமுக்குள்ள ஒன்றும் கரெக்டாக போயிட்டேன். நான் எங்கே போயிருக்கேன் நீங்கள் மாமனார் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். மாமனார் எக்ஸசைஸ் பண்ணு, அவரும் உட்காந்துருக்காங்க. கரெக்டாக முடிச்சு எல்லாம் முடிச்சு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு கிளம்பி நைட்டு போய் விழுந்தேன். மறுநாள் ஷூட்டிங் எடுக்கும்போது திரும்ப என்னை பார்த்துட்டு, சார் இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நேரத்தில் முடிச்சிட்டல சார் அப்படி சொல்லிட்டு தோல்ல கை போட்டாரு. வேணும் முடிச்சுட்டு ஒரு எல்லாத்துக்கும் சாதாரண லாட்சி சார். ஏசி அந்த மரியாதை நம்ம ஆள் திருநெல்வேலியில் கொடுத்தாரு நமக்கு. அந்த மரியாதை அதுதான் மரியாதை. அதே மாதிரி அவர் வச்சிருந்தார்.
முதல் பாத்திரமும் ஒரு போலீஸ். நம்ம 2வது இன்சிடென்ட். ஆமா. அந்த கடைசி வரைக்கும் நம்மள ட்ரெஸ் இந்த மாதிரி காக்கி ட்ரெஸ்ஸே போட்டு தொலைச்சி நம்மளை நாசமாக்கிறோம்னா போலக்கே ஏதாவது ஒரு இடம் கொடுத்தா அது இந்த ஃபீல்டு அப்படி ஆச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். முனியாண்டி விலைகள் முன்னாடி ரெட்டை சுழி பாலச்சந்திரன் பாரதி ராஜா 2 பேருமே நடிச்ச அந்த படத்துல வாத்தியார்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சைடு பாரதி ராஜா, இந்த சைடு வந்து உங்களுக்குள்ள சண்டை வருது. நாங்க இங்க ஹெட் மாஸ்டர் இங்க ஹீரோயின், அந்த பக்கம் டீச்சரு, இந்த பக்கம் வாத்தியார் நான் உட்காந்துருக்கேன். சும்மா ஆக்ஷனா இப்படி என்ன கதாபாத்திரம்? அது வாத்தியாரு. சரி. வாத்தியார் மேடையில உட்காந்துருக்க டயலாக்கும் தெரியல, ஒன்றும் தெரியல. தாமிரான்னு டைரக்டர் பேர் தாமிரா. ஆமா. அவர் வந்து பாலச்சந்திரட்ட நிறைய இது எழுதிட்டு இருந்தார், டைலாக் எழுதிட்டு இருக்காரு. அவரு ஒரு டெய்லர்காரன் மோதிரத்தை விற்றுதான் அந்த ரூபாய் கொடுத்து அதில் சென்னைக்கு வந்தாராம். அந்த டெய்லர் ஆர்வமாக என்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லுவான், நான் என் ஃப்ரெண்டு டிஎஸ் ஃப்ரெண்டுன்னாரு. அதில் சரியான ரோல் கிடைக்கல. இப்போ நீங்க வந்து வாய்ப்பு கேட்கும்போது நடிச்சு காமிப்பீங்க, சில குரல்கள்ல பேசி காமிக்கலாம், அந்த மாதிரிலாம் நடந்துருக்கும். குரல்லாம் ஒன்றும் பார்க்கல, நடிக்க சொன்னாங்க. ஒரு டைரக்டர் மட்டும் என்னை பார்த்தோன்னா அப்படியே மலைச்சாரு. ராமண்ணாவுடைய சினிமா தேட்டர் இருந்து டிஆர் ராமண்ணாவுடைய ராஜகுமாரி தேட்டர், ராஜகுமாரி தேட்டர் இருக்கு. அந்த தேட்டர்ல மாடியில ஒருத்தர் உட்காந்து கதை வசனம் எழுதியிருக்காரு. கனக சண்முகம்னு ஒரு டைரக்டர். அவரு பயங்கர டிஎம்கே, பின்னால பெரிய கலைஞர் படம் போட்டது. அவருக்கு முன்னால இந்த வசனத்தை பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை கொண்டு அறியப்படுத்த யாரு, லூஸ் மோகன். லூஸ் மோகன் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவர் தான் என்னை கூட்டிட்டு போறாரு. ஒரு இடமா சான்ஸ், நீங்க ஏதாவது நாடகத்தில் நடிச்சது பேசுங்க அப்படின்னு. இப்ப நான் பேசுறேன் அந்த வசனத்தை. என்னோட நண்பர் சுபாஷ் சீதாராமன் வந்து அவர் வந்து சேர்மனா இருந்தவர். மாவட்ட செயலாளர் இல்ல சேர்மன் சேர்மன்னா இது மேயர் அடுத்தால அந்த மாதிரி சேர்மன், பாடை சேர்மனா இருக்கிறாரு. அவருடைய தம்பி சுபா ராஜேந்திரன். அவர் அவங்க அண்ணன் முன்னாடி கூட நிக்க மாட்டாரு, பயப்பட. அவர் டெரரான ஆளு. ஆனா அவர் என்ன பார்க்க, அவர் மில்காரங்கிறனால எம்எல்ஏ மாதிரியாவது அவர் என்ன வந்து தனியா வந்து வெளியில பார்த்துவாரு. ஆனா தம்பி முன்னாடி என்கிட்ட வர மாட்டாரு. இந்த வசனத்தை பார்த்தா இப்படி ஐயா வசனம் ஒரு மனுஷன் எழுதும், இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு தெரியாம யார்ட்டையும் பேச மாட்டாரு. அந்த சீரியஸா இருப்பாரு. இந்த வசனத்தை நடிகர் கழகத்தில் கொடுத்தா எப்படி இருப்பாரு நான் வந்து பிராக்டிஸ் பண்றேன் வீட்டுல வச்சு. பருவ துடிப்பில் பாடுபட்டு போகும் பைத்தியக்காரர்களை கேளுங்கள், வேடிக்கை காட்டும் வேசிகளை வேலியாக கொண்டவர்களே, அடக்க வேண்டிய வயதில் ஆடிப்போனவர்களே, பாழ்பட்டு பைத்தியக்காரனாய் பெண்புத்திக்கு அலைந்த பின் தெரிந்தில் இருக்கும் என் பேச்சை கேளுங்கள் கேளுங்கள். அன்றொரு நாள் ஆயிலை ஒருத்தியை கண்டேன், அவள் ஆலகால விஷயம் என்று பின்புதான் அறிந்தேன். அந்த ஆணவக்காரியை வருணித்த வார்த்தைகள் தான் எத்தனை. அவள் ஒரு அணையா விளக்கு, அழகின் ஒருமித்த ஊர்வசி, ஆடர் கலையரசி, அறந்தையின் அவதாரம், அழகிலும் சென்னிற செப்புத்தங்கம், சொல்லால் வரைய முடியாத ஓவியரின் கற்பனைக்கு ஈடு செய்ய முடியாத 20ஆம் நூற்றாண்டில் இணையில்லா இளங்குடி, துவண்டு விடும் முகிலிற கூந்தல் ஆரடிக்கும் குறையாது. அவள் தேர்வதறச் சொல் தெவிட்டாத ஒன்று, கோகர புன்னகையில் ஓதிடும் காதல் ஒளி கதிரவனை கூட பழிக்கிறோம். பல்வரிசையை பார்த்திட முடியுமா? கத்தும் கடல் மூடுகிறார் குடை கிடைக்காதே. அவள் சாம்ராஜ்யத்தில் அரசனாகும் தகுதி எனக்கு வேண்டாமா? நான் வேண்டியவராகிவிட்டால், வேல்வெளியாளின் பார்வையில் வேறொன்றி விட்டால் தரிசனம் கிடைத்துவிடும். தனக்கு நிகர் சிம்மாசனம் அளித்திடுவார். ஆசை, எனக்கு கொள்ளை ஆசை. அரசாடப் போவது அவள் ராஜ்யம், அதுதான் எனக்கு வேண்டும். கோவில் கட்டிவிட்டால் போதுமா? கோபுர வாசல் திறந்து விட்டால் போதுமா? கோட்டை குடிமரங்கள் இத்தனையும் இருந்தால் போதுமா? தரிசனம் காணும் காதல் தெய்வத்தின் இருப்பிடமாகுமா? ஆனால் பகுத்தறிவாருக்கு இவை பற்றி எல்லாம் கவலை இல்லை. உலக உயரனைத்தும் ஒப்பற்ற ஒளியின் பரப்பு என்பார். ஆனால் அழகுபடுத்திய அங்கங்களை உரு செய்து ஒரு அருமையான பிரச்சனையை ஓதி வைத்தால்தான் உண்மையான கோவிலில் இளையருள் வந்ததென முழு உணர்வை பெற முடியும். இது ஆஸ்திகரின் கூற்று. எண்ணத்தில் கோளாறு அவர்களை அப்படி எண்ண வைக்கிறது. நான் என்ன செய்வேன்? பகலவன் உதித்தால் பகல் நேரம் தோன்றினால் இரவு வரை நான் பகுத்தறிவார். சாமம் சாய்ந்து ஆதவரின் ஆட்சி மன்றம் கரைவாரால் இருளரசன் அரியணை ஏற ஆரம்பித்து விட்டால் நானும் சிம்மாசனம் ஏற ஆரம்பித்து விடுவேன். எண்ண குதிரை எம்பி குதிக்கும் நேரத்தில் பகுத்தறிவா, பகுத்து பார்க்கும் உணர்வா, சிந்தனைக்கு இடமா, இவை எல்லாம் இருப்பதில்லை. எண்ணம் எத்தனை வேகம் படைத்தது, எத்தனை வேகம் படைத்தது. ஒளி ஒளி இவற்றின் வேகங்களை அறிவியலார் அட்டவணைப்படுத்துவார். ஆனால் இவளை பற்றி நினைத்தாலே இவை எல்லாம் பொய்யாகிவிடும். நான் என் பகுத்தறி உணர்வை மறப்பேன். மீண்டும் சிந்தனை பரவி சிறகடித்து பறக்கும். சிற்றாறு சீர்விழியும் அருவியாக பாயும். தூவாரம் படுமறையாய் பொடியும். எத்தனை சிந்தனைகள் எனக்கு. காவிய கருவூலம் அவள்.
கம்பலின் கைவலிமை கூட அவள் கண்ணழகை வர்ணிக்க வலிமை கொன்றும். காமத்துப்பால் பாடி நின்ற தெய்வப்புலவன் திருவள்ளுவன் இவளை கண்டா உண்மை இது பெண்மை என அவளை ஓமை எடுப்பான். கூந்தலுக்கு மனமில்லை என்ற நக்கீரனும் இவள் கூந்தலில் இயற்கை மனம் இருக்குதென்பான். முனிவராய் போகின்றவன் முழு முட்டாள் இவளை பார்த்த பிறகு. செவ்வரி வாய்ந்த இதழோடு தும்பியின் துருதுருத்த அவள் விழிகள், இரு விழிகளோடும் சீதை கைபிடித்த ராமர் வில்லொடித்த புருவத்தை நிலத்திச் சுழிக்கின்ற நேரத்தில் சுக்கி விடுவேன், துடிப்பேன். காதல் வியாதியினா பெண்ணாவள் பேரழகி. நெற்றிக்கண்ணனின் கையில் ஆடும் உடுக்கையின் உருவம் அவள் இடையை கற்பனை செய்த நேரம் நினைவிற்கு வந்தது. வேளத்தின் தந்தங்களின கைகள், விரல்களாவை வெள்ளரி பிஞ்சுகள். அவள் பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் சொர்க்கத்தின் வாசல் தெரியும். என்றான் உடுப்பில் ஏதோ ஒரு உறுப்பு குறைவது போன்று எனக்கு தோன்றும். வயிறு வளர்க்கத்தாரை வாடி உழைக்க வேண்டும். வனிதை அவள் அருகில் இருந்தால் வயிறு எது எனக்கு? திராட்சை ரசம் பருகிய களிமகனின் நிலைதான் எனக்கு. ஒரு நாளா இரு நாளா ஆண்டுகள் பல காத்திருந்தேன். என்னுள் எழுந்த அந்த காதல் அவளை நினைக்கச் செய்தது. வேலை உணவெடுக்காமல் வேண்டிய வேலையை செய்யாமல் எத்தனை நாள் காத்திருந்தேன். மதிர்ச்சுவர் இல்லா கோட்டை போலும் நான் கட்டியது, அகழி இல்லா அரண் போலும் நான் உருவாக்கியது. நான் எழுப்பிய இந்த மண்கோட்டை என் ஒருவருக்கு தாரே தெரியும். அரண் வளர்த்த போதும் அந்த ஆரங்கும் அறிந்திருப்பான் என எண்ணினேன். பொருந்தா காதலன என்பதுதான் அறிந்து கொண்டேன். கவியரசாய் ஆனாரும் காவியம் அடித்திடுவேன், புவியரசாய் ஆனாரும் பூவிதானம் செய்திடுவேன். ஓவியனாய் பிறந்திருந்தால் ஒய்யாரமாய் வரைந்திடுவேன். சிலை வடிக்கும் சிற்பியானால் ஒரு சிங்கார சிலையாக்கி பார்த்திருப்பேன். உலைக்களத்தில் விரும்பும் நெருப்பனை என்னுள் எழுந்த அந்த காதல் தீயில் பொன்னை உருக்கி பெண்ணாக்க மாட்டேரா? வருவாளா? அதில் தருவாளா? மாங்குயில் பாடிடும் சோலையிலே தன்னந்தனியே அவளை காண வேண்டும். அடிமனதில் அடங்கி கிடக்கும் ஆசைகள் அவள் அறிய வேண்டும். இப்படி நினைத்திருந்தேன். குரங்கு மரம் என்னிடம் இல்லை, அவளை ஒரு கிளையாக மதிக்க. குகை என நினைத்தேன். அடலியலாக நான் இருப்பதால் ராஜபுதல கட்டழகி சித்தூர் ராணி பத்மினி அவளுக்கு நிகரான அழகி இவள். யார் என்றார்கள் அந்த பத்மினியை? வடிவழகி என்று வரலாறு சொல்கின்றது. இதோ என் விழிமுன்னே நிழலாடும் விசித்திர பிம்பம், கண்ணை பறித்திடும் மின்னின் தாரகை. கருப்பு நிறம் என்றாலும் விருப்பம் கொள்ள வைத்தால் எகிப்திய நாட்டு பேரழகி. பாலில் குளித்தவள், பன்னீரில் மிதந்தவள், பரந்த பூபாகத்தை ஆண்டவள், பல நாட்டு மன்னர்களை மயக்கிய மேலகா. ரோம நாட்டு வேந்தனையே தன்னடை இடத்தி அமதவல்லி கிளியோபாத்ரா. யார் கண்டார்கள் அந்த மோகனாங்கியை? செப்பிடும் வரலாற்றை சிந்தையோடு எண்ணி பார்ப்பதோடு சரி. இதோ பேசாத ஓவியம், பெரும்புகழ் காவியம் ஏட்டில் வரைய முடியுமா எழுத்தானே இந்த சுந்தரி? என் நிலைவரைகளின் பெருங்கூச்சல் என் இதய கோட்டையில் எதிரொலித்தது. அன்றொரு நாள் அந்தி சாயும் நேரம் அந்த ஆரணங்கு மிக அழகாக நடந்து வந்தாள். அன்னத்தின் சாயல் என் உள்ளத்தை பறித்தெடுத்தது. இரத்த நாளங்கள் துடிக்க உணர்வுகள் இட்டு போக அந்த உயிராளை நோக்குகின்றேன். பஞ்சு போல் பாதங்கள் ஓவியமாய் வருகின்றது. வாய் திறந்தேன் அந்த பேசா வளர்ந்த இடம். விரும்புகின்றேன் உன்னை, விழிக்கும் இந்த ஏந்தலுக்கு விளம்புவாய் என் அன்பே என்று கேட்டேன். கோப கடல் வீச்சு. அவள் கருவழிகளில் சடைபிடிப்பாளா சண்டை போடுவாளா என பயந்தேன். முத்துப்பற்கள் முரண்பாடாக மோதின. அவள் இதய துடிப்பை அவள் இதழ் துடிப்பே காட்டியது. வாழை தண்டுகளென வர்ணித்த அவள் கைகள் ஆலை என்பன மாறியது. உடுக்கைகளை முரசொலித்தது. பாவை அவள் பத்திரகாளியானாள். ஐயோ, என் கற்பனை குதிரை காலொழிந்து போய்விட்டதே. கோட்டையாவது பண்டாவது, சாம்ராஜ்யமாவது அரசபீடமாவது, அழகியாவது ஆரணங்காவது என் கனவு கலைந்தது. நான் பகுத்தறிவாது யாரே? மாதரசிகளின் மாயவலையில் சிக்கி துன்பப்படுவாரே. கேளுங்கள், இன்பம் எங்கே குடிகொண்டிருக்கின்றது? இளநகை காட்டும் இந்த குமரிகளவா? இல்லை இல்லை இல்லை. ஒரு மனிதன் இந்த வசனத்தை இன்னைக்கு பேசட்டும், சினிமா உலகத்தை அப்படி கைகளுக்கு நான் வெளியே வந்துடுறேன். அந்த அவர் இயக்குனர் என்ன சொன்னாரு? கனக சுப்பிரமணியம் அப்படியே மலைச்சிட்டாரு.